நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன், சொல்லு. அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். தொண்டலுக்குரிய பதவியை எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சித் தலைவர் முகாமால் தந்தா அதே போல தந்து இந்த தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கும் குழுவிற்கு ஒரு உள்கட்டமைப்பு பலமாக இருக்கிறது என்று நாம் உருவாக்கினால் நம்மோடு சேர்ந்து கூட்டணி அமைக்கின்ற கட்சிகள் நம்மோடு மிகுந்த நம்பிக்கை ஏற்படும். அவர்களுக்கு முறையாக உள்கட்டமைப்பை முறையாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். உறுதியாக தொண்டர்கள் அவர் பக்கம் தான் இருக்கிறார்கள். பொதுமக்களும் நல்ல அபிப்பிராயத்தோடு அவர் பக்கம் தான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எங்களோடு இருந்தவங்களாம் பதவி பட்டவங்களுக்கு ஆசைப்பட்டவங்களுக்கு இல்லை. யாராவது முதலமைச்சர் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடவையும் கொடுத்தாங்க முதலமைச்சர் பதவி. என்னென்ன அது என்னென்ன பாடுபடுத்தினார். அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, நான் அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன். 2வது முறையும் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, அதை அப்படியே கொடுத்துட்டேன். 3வது முறையும் யார் கொடுத்தது? சின்னம்மா தான் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்டேன். நான் அதான் நடந்தது. என்னிடம் கொடுத்தவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்து விட்டேன். என்னுடைய பணி நிறைய. நான் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன். நான் என்னை யாரும் சொல்ல நம்பிக்கை துரோகின்னு சொல்ல முடியாது, துரோகின்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. சரி, எடப்பாடி பழனிசாமி தான் என் மேலே சோடா பாட்டில் இந்த தண்ணி பாட்டில் எடுத்து வீசி சொன்னார். பொதுக்குழுந்து நீக்கிறாங்களே எங்களை எல்லாம் கட்சியிலேருந்து நயவஞ்சகர்கள். எங்களுக்கு மேலே அரசியல் பணியாற்றிருக்கலாம், எங்களுக்கு மேலே தலைவர் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா, அம்மா மேலே நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா? நாங்கள் செய்த குற்றம் என்ன சொல் பார்ப்போம். என்ன சொல் பார்ப்போம்? இன்னைக்கும் தொண்டர்கள் உரிமைக்காகத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கின்றோம். ஏதோ ஒரு சின்ன சொல்லு நம்பிக்கை துரோகம் செஞ்சேன், கட்சிக்கு துரோகம் செஞ்சேன் முடியாது. உன்னால் நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சராக உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டு தான் ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்கே போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். ஞாபகம் வச்சுக்க. அதெல்லாம் ஒரு அரசாங்க ரகசியம். அதை காப்பாற்றுகின்ற நிலையில் முதலமைச்சராக இருந்தேன். நான் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அம்மா இருந்தாங்க. அம்மா காலமானதுனாலும் நான் இருந்தேன். அப்பொழுது அந்த வரதா புயல் வந்துச்சு, தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு. ஐயோ ஏன் கேட்குறீங்க? 10 லட்சம் பேர் மெரினா கோயிலில் கூட்டாங்க ஜல்லிக்கட்டுக்கு. எல்லாம் இப்போ ஏதாவது அதில் எல்லாம் குளறுபடிகள் ஏற்பட்டால் அம்மா நல்ல ஆட்சி நடத்தால் அந்த ஓபிஎஸ் பாரு முதலமைச்சர் வந்து சரியாகவே பண்ணலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுன்னு நான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையிலையும் என்னோடு இருந்த முன்னணி தலைவர்லாம் உடன் வைத்து கொண்டு அந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்தேன். இதுதாங்க பிரச்சனை. அவர் போகிறதுக்கு தயாராகிட்டாரு, அதை மறைக்கிறதுக்காக பேசுகிறாரு. ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றது. அந்த வழக்கில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி. ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு. நான் முதலமைச்சர் இருந்தது எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் முந்திக் கொள்கிறார், அவ்வளோதான். ஏன்னா என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரு, அது தப்பிக்கவே முடியாது. என் மீது ஏற்கனவே RS பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல, என்னாச்சு? நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லி இதை வழக்கு விசாரிக்க சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார். வழக்கு நடத்துன்னு நான் சொன்னேன், வழக்கை நான் நடத்துவேன்னு சொன்னேன். அப்போ நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ண சொன்னேன், ஏன் நீங்கள் மாட்டேங்கிறேன்? இல்லை நான் நடத்துகிறேன், நான் நிரபராதி நிரூபிச்சு காட்டினேன். உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபிச்சு காட்டினேன். இவர்கள் ஒருத்தராக சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள், சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதோட ஓபிஎஸ் சொல்றார், அம்மாவுக்கு 2 கோடி கடன் கொடுத்தார். என்னையா அநியாயம், வெக்கக்கேடான விஷயம் இல்ல. இவர் தான் விசுவாசி, அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான வார்த்தை. உன்னை எங்கிருந்து எங்க கொண்டாந்து அமர வச்சாங்க. நாங்களாம் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறோம், இவரெல்லாம் இடையில வந்தவர். ஓபிஎஸ் எல்லாம் இடையில வந்தவருங்க. நான் 89 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, 98 எம்எல்ஏ, 98 MP,
2001 இவர் எம்எல்ஏவே ஆகிறாரு. புரியுதுங்களா? அது வரைக்கும் என் பதவி கிடையாது, சேர்மனா மட்டும்தான் இருந்தார். ஆக அதிகமா போட்டிட்டது நான் தான். அதோட சொல்ற ஒரே நிமிஷம், அதே சொல்லுங்க, 2 கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை, நல்லா சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, கோடி நாயக்கனூர்ல அம்மா 89ல போட்டி எடுக்கின்ற பொழுது அம்மாவை எதிர்த்து வெந்நீராடை நிர்மலா அவர்கள் போட்டிட்டாங்க. அம்மாவை எதிர்த்து போட்டிட்டாங்க. அவருக்கு சீஃப் ஏஜென்டா இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ். இவரு அம்மாவுக்கு விசுவாசமா. சிந்திச்சு பாருங்க. நாங்களும் அப்படி இல்லை. 1985லேயே சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலர் இருந்த கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலர் இருந்தார். அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பிச்சார். அப்பெல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பித்தோம். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம். அதனால தான் எனக்கு 89ல் எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க. சேவல் சின்னத்தில் நான் வெற்றி பெற்றேன். சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன். சொல்லு. அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க. வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டது. மற்றவெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரிகிற சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா. இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்துல, எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்கறவன் எந்தா எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பத்திரிகை ஊடகங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, பல வழக்குகள் அவர் இருக்காரு, பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ்ல எவராலையும் அழிக்க முடியாது. நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் 1974 இன்று வரை பரவலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னை போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள், கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என் கட்சியை உடைக்க முடியல. இன்றைக்கு திமுகவோட எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிரியாக இருக்கின்ற பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுக என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார். ஒருபோதும் நடக்காது. உண்மைதான் எப்பொழுது வெல்லும், தர்மம் தான் வெல்லும், நீதி தான் வெல்லும். நீ போய் சொல்றீங்க, இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு. நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது, தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது, அவர்கள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.